அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். சரி, அதுக்கு முன்னாடி இன்றைய ஓரநாதனை பார்த்தலாம். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்றைய ஓரநாதன் சூரிய பகவானே, அவரே இன்றைய கதாநாயகன். சூரிய ஓரை அசுப ஓரை என்றாலும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை சுப ஓரையாகவே இயங்கும். அதே போல் இந்த சூரிய ஓரை முடிஞ்சோன்னா 3 சுப ஓரைகள் இயங்கக்கூட நாள் இது. சுக்கிர ஓரை, புதன் ஓரை, சந்திர ஓரை. இந்த 4 மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய இந்த வாழ்க்கையில் தேவையான எது தேவையோ அந்த வெற்றியை நீங்கள் பெறலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழில் செய்யுங்க, தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை விற்கிறவங்க, இறைச்சி விற்கிறவங்களா இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், அதனால் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. கடக ராசியை பொறுத்த மட்டும் பண விரையும் பொருள் விரையும் அனைத்தும் உண்டு, விழிப்புணர்வோடு இருங்க. அதே போல் உங்களை பார்த்து மற்றவங்க பொறாமைப்படுவாங்க, அதே போல் போட்டியும் போடுவாங்க, அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களுடைய ஆதரவு, பரிவு, கருணை, உதவி இதெல்லாம் தேவைப்படுவடைய நாள், அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. வண்டி வாய்ச்சல்களை கவனமாக செல்லுங்க. ஏக்கார்த்து கொண்டோ வண்டி இயக்கி கொண்டு மொபைல் பண்ண பேசாதீங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் ஒரு மன சலனம், மன நிம்மதியின்மை, மன உளைச்சல், மன அலைப்பாய்தல் இதை சார்ந்தே இன்றைய நாள் செல்லும். அதனால் மனதடக்கி உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கி இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதில் கவனம் சேவை. சிந்தனைகள் சிதறனா பாதிப்புகள் அதிகமாக இருக்கும், அதனால் விழிப்புணர்வு உங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவனுடைய ஆதரவு, உதவி, கருணை, பரிவு இதெல்லாம் பெறக்கூடிய நாள், அதனால் உங்களை இந்த நாளில் கவனமாக இருந்து தற்காத்து கொள்ளுங்கள். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டோ வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டார விரிவு நாள், சிறப்பான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் ஒரு புகழோ ஒரு கீர்த்தியோ உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள், அற்புதமான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள், முயற்சியான நாள். இந்த மேசராசிக்கு ரிஷப ராசிக்கு சந்திராசி தான் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சல் கவனமாக சொல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.